ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளுவோம். கவனத்தை மெதுவாக நமது இதயத்திற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை இடது இதயத்தில் வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். நமது பிரார்த்தனை என்பது மனப்பூர்வமாக பக்தியுடனும் பணிவுடனும் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஏதோ உதட்டளவில் அல்லாமல் ஆழமான பக்தியுடன் நாம் கேட்கும் பொழுது அன்னையிடமிருந்து வருகின்ற அந்த தெய்வீக நுண் அதிர்வுகளை நம்மால் நம்முடைய இதய சக்கரத்திலும் சகஸ்ராராவிலும் உணர முடியும். தாயின் தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தாயின் தயவு செய்து தாங்கள் எங்களின் மூளையில் இருங்கள். தாயின் தயவு செய்து தாங்கள் எங்களின் கவனத்தில் இருங்கள். தாயின் எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளையும் அறியாமை என்ற இருளையும் தயவு செய்து அகற்றிவிட்டு எங்களின் ஆத்மாவை எங்களுள் தயவு செய்து உணர வைத்திடுங்கள். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். நாங்கள் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். நமது வலது கையை அன்னையை நோக்கி வைத்தவாறு இரு கைகளிலும் அன்னையிடமிருந்து வருகின்ற தெய்வீக நுண் அதிர்வுகளை நம்மால் உணர முடிகிறதா என்பதை சில நொடிகள் நாம் கவனிப்போம். கண்களை மூடிய நிலையில் நமது கவனம் உள்முகமாக இருக்க வேண்டும். கவனம் இதே நிலையில் நமது சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். तीन महामंत्र। ओम त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी
महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களுக்கு தங்களை போன்ற பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் தந்தருளுங்கள். தாயே, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री आदि भूमि देवी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो।
மெதுவாக நமது கவனத்தை நமது இடாநாடிக்கு கொண்டு வருவோம். இடது கை அன்னையை நோக்கி வைத்தும் வலது கை பூமி தாயின் மீதே வைத்து கவனம் மட்டும் நமது இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான தூய்மையற்ற கவனங்களையும் தூய்மையற்ற ஆசைகளையும் மமகாரத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தங்களின் தூய விருப்பத்தை பிரதிபலிக்க கூடியவர்களாக நாங்கள் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, எங்களின் இடா நாடியும் அதன் சக்கரங்களும் தங்களிடத்தில் சரணடையட்டும். நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் சுழுமுனை நாடியோடு ஒத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை இடா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். வலது கை அன்னையை நோக்கியும் இடது கை ஆகாயத்தை நோக்கி வைத்து கவனம் மட்டும் நம்முடைய வலது பக்க நாடியான பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களது எண்ணங்கள் மற்றும் செயல்கள் அனைத்தையும் தாங்களே வழிநடத்துங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான அசுர குணங்களையும் அதிகப்படியான சிந்தனைகளையும் அகங்காரத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களின் பிங்களா நாடியும் அதன் சக்கரங்களும் தங்களிடத்தில் சரணடையட்டும். நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் சுழுமுனை நாடியோடு ஒத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நமது பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது இரு கைகளும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை நம்முடைய மைய நாடியான சுஷுமனா நாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான மாயைகளை அகற்றிவிட்டு நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில்
சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, எங்களின் சுழுமுனை நாடியும் அதன் சக்கரங்களும் தங்களிடத்தில் சரணடையட்டும். கவனத்தை நம்முடைய மைய நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நம்முடைய மூலாதார சக்கரம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாவீர். தயவு செய்து எங்களை கள்ளம் கபடமற்ற குணம் உடையவர்களாக மாற்றுங்கள். தாயே, நாங்கள் ஸ்ரீ கணேசரின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு தகுதியுடையவர்களாக இருக்க அருள் புரியுங்கள். எங்களின் இடது பக்கத்து நினைவுகளும் வலது பக்கத்தின் செயலும் தங்களிடத்தில் சரணடையட்டும். ஸ்ரீ கணேசா, தங்களை நாங்கள் வணங்கும் பொழுது தங்களின் ஞானமும் அன்பும் விவேகமும் தூய்மையும் மங்களகரமும் எங்களுள் நிலைத்திருக்கவும், அதன் மூலம் நாங்கள் கள்ளம் கபடமற்ற குழந்தை குணத்துடன் இருப்பவர்களாகவும் எங்களை மாற்றுங்கள். ஸ்ரீ கணேசா, எங்களின் காதுகள் உண்மையானதை கேட்கட்டும், கண்கள் தூய்மையானதை காணட்டும். வாழ்க்கையில் தெய்வீகத்தை போற்றுபவர்களாக நாங்கள் இருக்கவும், கேட்பவர்கள் எங்களின் குரலை கேட்காமல் தெய்வீகத்தின் ஞானத்தை கேட்கட்டும். ஸ்ரீ கணேசா, எங்களிடத்தில் இரக்கமும் அமைதியும் அன்பும் எப்பொழுதும் இருக்க அருள் புரியுங்கள். தங்களின் ஸ்ரீ கணேச தத்துவம் எங்களுள் நிலைத்திருக்கும் பொழுது நாங்கள் அதை பரிபூரணமாக உணர்ந்த தூய ஆத்மாவாக இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री गणेशा गौरी कुंडलिनी माता साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. கவனத்தை நமது மூலாதாரத்திலேயே வைத்து ஸ்ரீ கணேச அதர்வசேஷன் கூறுவோம். श्री गणेश अथर्व शीर्ष. ओम नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं
अमृतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचूर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादीं पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रथं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणं
कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய வலது மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய் ஸ்ரீ கார்த்திகேயராக அமர்ந்திருக்கும் தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து அசுர குணங்களை அகற்றிவிடுங்கள். அனைத்து அசுர சக்திகளையும் அழிப்பவரான தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான மாயைகளை அகற்றிவிடுங்கள். எங்களை பணிவானவராகவும் அர்ப்பணிப்புடன் இருப்பவர்களாகவும் மாற்றுங்கள். எங்களுக்குள் பக்தியின் உண்மையை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். நாங்கள் ஸ்ரீ கணேசரின் ஞானத்தையும் ஸ்ரீ கார்த்திகேயரின் பணிவையும் அன்பையும் கொண்டவர்களாக இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ கார்த்திகேயா சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ கார்த்திகேயா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. மெதுவாக நமது கவனம் நம்மளுடைய வலது சுவாதிஷ்டானாவிற்கு கொண்டு வருவோம். தாயே ஸ்ரீ நிர்மல் சித்தேஸ்வரியாக அமர்ந்திருக்கும் தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற அகங்காரத்தையும் கோபத்தையும் அகற்றிவிட்டு எங்களுக்குள் இருக்கின்ற அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் அகற்றிவிட்டு எங்களின் சித்தத்தை தயவு செய்து தூய்மைப்படுத்துங்கள். தாயே எங்களின் படைப்பாற்றல் தங்கள் அருளால் மேம்படுத்தப்பட்டு அவை வெளிப்படுத்தும் பொழுது நாங்கள் எதுவும் செய்யவில்லை, தாங்கள்தான் அனைத்தையும் செய்கிறீர்கள், அதை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்கள்தான் என்பதை உணர்ந்து கடவுளின் தூய்மையான அன்பை பிரதிபலிக்க கூடியவர்களாக நாங்கள் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். எங்களை உடல் வெப்பநிலையை சமநிலையில் வைத்திருங்கள்.
மெதுவாக நமது கவனம் நம்மளுடைய வலது நாபி சக்கரம். தாயே, எங்களின் தியானத்தின் மூலமாக எங்களின் ஆத்ம சக்தியை எங்களுள் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். எங்களுக்குள் சுய மரியாதைக்குரிய உணர்வையும் அதன் உண்மையையும் எங்களுள் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். எதற்காகவும் எதற்கும் எவரிடத்திலும் எங்களின் கவனத்தை குழப்புபவர்களாக இருப்பவர்களை விட்டு அகன்று நாங்கள் தூய்மையான எண்ணத்துடன் இருக்கவும் தயவு செய்து அருள் புரியுங்கள். எங்களின் நிலையில் முன்மாதிரியாக இருக்கும் பணியை நாங்கள் ஒருபோதும் மறக்கக்கூடாது. எங்களின் வாழ்க்கையின் நல் வாழ்விற்காக எங்களை நிலைநிறுத்துபவரும் தாங்களாவீர். எங்களின் நல்வாழ்வை பாதுகாப்பவரும் தாங்களாவீர். எங்களுக்குள் இருக்கின்ற பண பிரச்சனைகளையும் பொருளாதார பிரச்சனைகளையும் இதர பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்து எங்களை தூய ஆத்மாவாகவும் அமைதியுடனும் திருப்தியுடனும் இருக்க செய்பவர் தாங்களாவீர். தாயே, நாங்கள் அதை உணர்கின்ற அந்த உண்மை நிலையை எங்களுக்குள் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். மெதுவாக நமது வலது பவசாகரம். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற போலி குருமார்களின் கொள்கைகள் அனைத்தும் அகற்றப்பட்டு அதன் மாயைகளிலிருந்தும் நாங்கள் விடுவித்து எங்களை அருள் புரிந்து வழி நடத்துபவர் தாங்களாவீர். தாயே, தங்கள் அருளால் எங்களின் சுயம் குரு தத்துவம் மேம்படுத்தவும் அதன்படி நாங்கள் செயலாற்றவும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மெதுவாக நமது கவனம் நம்மளுடைய வலது ஹிருதய சக்கரம். தாயே, தாங்களே ஸ்ரீ சீதாராமரின் சுரூபமாக எங்களின் வலது இதய சக்கரத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். தயவு செய்து எங்களுக்குள் பொறுமையையும் அன்பையும் இனிமையையும் ஸ்ரீராம தத்துவத்தையும் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். தங்கள் அருளால் எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து அறியாமைகளும் பொறாமைகளும் குழப்பங்களும் அகற்றப்பட்டு தெளிவான சிந்தனை உடையவர்களாகவும் சமநிலையிலும் அன்பானவர்களாக இருக்கவும் தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ சீதாராமா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சீதாராமா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய வலது விசுத்தி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து
எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான தூய்மையற்ற மாயைகளையும் கவன குறைபாட்டுகளையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற இனிமையற்ற தன்மைகளை அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் மற்றவர்களை விமர்சிக்கும் குணத்தை எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். எங்களின் சொந்த தவறுகளை பார்த்து அதை சரி செய்யக்கூடிய மனநிலையையும் தந்து மற்றவர்களிடத்தில் நாங்கள் அன்பாக பேசுபவர்களாக இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மெதுவாக நமது கவனம் நம்மளுடைய வலது ஆக்ஞா சக்கரம். தாயே, தயவு செய்து எங்களுக்கு எங்களின் அகங்காரம் வேண்டாம். யதார்த்தத்தை எங்களுள் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். யதார்த்தத்தை எங்களால் பார்க்கப்பட்டு உணரப்படும் பொழுது அது மகிழ்ச்சியை மட்டும் தரட்டும். தாய், எங்களுக்குள் பணிவை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். அதன் மூலம் நாங்கள் மற்றவர்களை விட மேன்மையானவர்களாகவும் அன்பானவர்களாகவும் இருக்க அருள் புரியுங்கள். எங்களுக்குள் மன்னித்தல் குணத்தை மேம்படுத்தி அதன் மூலம் நாங்கள் பணிவானவர்களாக இருக்கவும் சமநிலையில் இருக்கவும் தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, எங்களுக்குள் ஸ்ரீ புத்த தேவரின் தத்துவம் நிலைநிறுத்தப்பட்டு எங்களுக்குள் சாட்சி பாவத்துடன் கூடிய பற்றற்ற நிலையில் நாங்கள் இச்சூழ்நிலையிலும் அன்பானவர்களாக இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மெதுவாக நமது கவனம் நம்மளுடைய வலது சகஸ்ராரம். தாயே, எங்களுக்குள் எங்களின் ஆத்மாவை உணர வைத்திருக்கிறீர்கள். தங்களின் தூய விருப்பத்தை எங்களுக்குள் தூய அறிவை உணர்த்தி புரிய வைத்திருக்கிறீர்கள். எங்களை சகஜ யோகிகளாக மாற்றியதற்கு எங்களின் நன்றிகளை சமர்ப்பிக்கிறோம். எங்களின் தியானத்தில் எங்களுக்குள் சவால்களாக இருக்கும் அனைத்து தடைகளையும் தங்கள் அருளால் வெற்றி கொள்கிறோம். நம்முடைய கவனம் இப்பொழுது முழுமையான நமது பிங்கள நாடியில் கொண்டு வருவோம். நம்முடைய மூலாதாரத்திலிருந்து மெதுவாக கவனம் ஒவ்வொரு சக்கரங்களின் வழியாக வந்து நம்மளுடைய சகஸ்ராராவை வந்தடைவோம். மெதுவாக சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நமது கவனத்தை கொண்டு செல்லுவோம். தாய், எங்களுக்குள்
இறை ஆனந்தத்தை உணர வைத்தமைக்கும், எங்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வின் மூலம் எங்களை நாங்கள் யார் என்பதை உணர வைத்தமைக்கும் எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் அம்மா. தாயி, எங்களுக்குள் எங்களின் தியானத்தின் மூலமாக தியான சக்தியை நிலைநிறுத்தி அதன் மூலம் நாங்கள் எப்பொழுதும் இறைவனோடு இணைந்த அந்த ஆனந்த நிலையை தந்தருளுங்கள் அம்மா. தங்களின் அன்பை பரிபூரணமாக உணரும் நாங்கள் எங்களின் அனைத்து நிலையிலும் தங்கள் கவனத்தில் நாங்கள் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். எங்களுக்குள் எண்ணங்களற்ற சந்தேகமற்ற விழிப்புணர்வு நிலையை தயவு செய்து எங்களின் தியானத்தின் மூலமாக நிலைநிறுத்துங்கள். மந்திரம் ஸ்ரீ சச்சிதானந்த சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சச்சிதானந்த சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. கவனத்தை இதே நிலையில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். நமது தியான நிலையில் 1990 அன்னை ஆற்றிய சொற்பொழிவை நாம் இப்பொழுது கேட்போம். About Kundalini has been expressed in many Sanskrit Shastras since long, and also in Ayurveda. It is described. Not only that, but the books which are for curriculum talk about Kundalini and the chakras. Because Ayurveda is very, very close to Sahaja Yoga. Even in the Western medicine to begin with, if you see the history, they too dealt with 3 doshas. They dealt with 3 problems that we have as in Ayurveda. The right side, which has got pitta, means bile. Left side, which has got kapha, means phlegm. And the central part, the problems of vayu, means the gases. Now, luckily, so many Western people have taken to Sahaja Yoga and have tried to bring down all the permutations and combinations to the simple reasoning of left, right, and center. But the knowledge of Sahaja Yoga is absolutely basics. Even Ayurveda is one step away from reality, or we should say the fundamentals. So you are dealing with the fundamentals of which a human being is built.
And if this knowledge was found out long time back in India, should we not accept it? The reason why people went into meditation in those days and found out all these deeper things within ourselves, because they didn't have to fight the nature. You have seen here nature, how beautiful it is. You can spend all your life under a tree. While in the West, even before getting out of the house, you have to take at least 15 to 20 minutes to be prepared to go out. It's quite a struggle. So the nature has been so kind, and that is the reason people took to meditation and found out all these deeper things within themselves. When they found it out, it was all written in Sanskrit language. I have such a big thick book on this, which has described all the Shakti Pithas and all the Shri Chakras, Brahma Chakra, Lalita Chakras, and all that. But this was just written down, but hardly any person got realization. But in any other language, like Marathi or Hindi, which was spoken and written by common people, nothing was done. Nobody knew about it. Only a few people who read about it, especially the Shaivas, they went into the research and they went into the work. But very few people really got realization. Very, very few. Then in the 12th century, only the Nath Panthis, who were experts of Sanskrit, who were following it rigidly, that one master should have one disciple, not more than that. This was their tradition. But in the 12th century, Gyanadeva, Gyaneshwara, who was another Nath Panthi, his guru was his own brother. He asked the permission from his brother that please allow me to say all these things openly. At least to say in Marathi language. Because the common people don't know anything about this knowledge. So he allowed him, and he wrote the 6th chapter of Ganeshwari, in which he described Kundalini. But it was in the 12th century. After that, many saints talked about it. Where we went yesterday to Satara, that's the place where Sri Ramadasa lived. He said that Kundalini, somebody asked how much time does it take to raise the Kundalini. He said that kshana means that moment. But the person who wants to take it should be deserving. And the one who wants to give should be capable. It's a big condition. This is such a big if, capital if actually. As a result, very, very few people got their realization. And those who were born as realized soul found it impossible to talk to people. Gyaneshwara, such an enlightened soul himself, wrote one beautiful book called Amrutanubhava, which I will try to translate, which is very joy-giving. To me, at least, it's very great joy-giving. He went so deep into the understanding of this joy. I wish English language would provide me that subtlety to translate that book. That he wrote all these things when he was only 23 years of age. And at the age of 23 years, he got so fed up
that he took a living samadhi. That is, he entered into a cave and killed himself. They all tortured him very much. Nowadays, this Andhashraddha, stupid thing, has not tortured us much. But all these saints in this country or any country have been very much tortured. And there was no police protection. There was no one to publish about what these people are up to. Despite all that, I find there are many Sahajogis who are now occupying very big positions in the government. And a day may come when everything will explode. The biggest problem of our country is something you cannot understand because you don't have this problem. The amount of corruption we have from A to Z for everything that you cannot understand. I mean, I've never known any country where they have to such an extent. Even say in Philippines, it was only one person who was doing it. Here, every person has to get the money and has to pay the money to hire Johnnies. For this also, unless and until you get to Sahaja Yoga, it won't work out. And Sahaja Yoga can only be worked out if people understand that it is their heritage and that they have the capacity to understand Sahaja Yoga and capability to spread it. In North India, it is much better, though the vibrations in Maharashtra are much better. It's something funny. Vibrations in Maharashtra is very good. The people in the North India are very good Sahaja Yogis, and there are many, many, many in number. We can't say even in Bombay we get about 12,000 people for my programs. But still, the way it is spreading in the North India is very surprising. Also, it is spreading. This is Satara because it was blessed by Ramdasa, this district. I think everywhere there is a flower, there has to be thorns. And this district has got some really very bad culprits. Ahmednagar is much better. Aurangabad, we are doing much better. It will work out in Aurangabad much better. And then if you go to the other side, Berar, from where I come, it's going to work out very fast. Things are moving very fast there. I was amazed. So many people have told me that in Amravati, so many are Sahaja Yogis, in Akola, so many are there. And I was surprised. I have never been. So that is how it is spreading in Maharashtra. So your song of Maharashtra Desha is working out. It's not failing. But I think Satara is the most difficult place where we worked out. Yesterday I gave them left and right as to what they are. It has helped them a lot because those who came to oppose sat down and got their realization. So they are misleading people to start some sort of a new culture, like you started hippism. And they are collecting young people. The young people are leaving their schools. Some parents came and complained to me about it. They are not paying attention to their studies. They are failing in their classes. And these people are stupidly using them. I asked some of the boys, what is your policy? He said, we have no policy. Then what is your aim? We have no aim. Then why are you doing this nonsense? They said, because whatever the elders tell us, we do it.
I said, have you no personality? Nothing. This exactly happened when this hippie movement started. Some so-called intellectuals started this horrible hippie movement in the West. And when they found they cannot do anything about it, they found it's going to fail. So many children lost their education. So many children I know became pregnant girls, and boys started squatting. All that took them to the extreme that they became violent. But unless and until there is a change within yourself, how can you change anything outside? You cannot. And the first 7 people I fought were all hippies. Very different. They called themselves hippies, but they used to hog like a pig. They wanted all the comforts, everything free, extremely dominating and quarrelsome people. But the foundation was laid on them. Very surprising. But I had to work on them for at least 4 years regularly. ते लोक आले त्यांना बोलून घ्या तिकडनं कोण आहेत ते. लक्ष ठेवा जरा इकडे बोलवा असे. So that is how Sahaja Yoga started. And today you know how much it has spread, how far it has gone. Only in Maharashtra this problem is there of so-called intellectuals. They call themselves, but they have no intelligence. I talked to one man, I got fed up. He didn't know anything about spirituality, didn't know anything about medicine, he didn't know anything about science. I said, now what do you know? It was impossible. So such people who are jobless, we call them Rikam Tekade, they have no work. They are starting all such things, and we should not be upset with them. They are trying to create problems, and they are getting money from some sources. They are afraid. I think the politicians are afraid, perhaps, that Sahaja Yoga may turn their tables down. Because we believe in honesty. And maybe a day may come when these honest people might harm them. Perhaps, I do not know why. This may be one of the reasons. These people are frightened of us. Or whatever it is, we have to understand that for doing any great work, one has to sacrifice. Of course, you are not going to be crucified like Christ. No. Nor you have to sacrifice as my parents sacrificed for the independence of this country. Nor you are going to be tortured. But little inconveniences you may have. But I must thank you very much because of your coming here and singing Marathi songs. They are quite impressed. And they think it's only possible because you are all Sahaja Yogis. Otherwise, you could not have done it. So if there are any inconveniences, think that it's a joke. That's all. Today I was thinking we should do the puja of Sri Chakra and Lalita Chakra, which we have never done. This is the right place to do these 2 chakras today. Lot has been written about Sri Chakra and about Lalita Chakra. But to understand fundamentally, the left side, when it reaches up to Vishuddhi, then it uses on the right side the Sri Chakra, on the left side the Lalita Chakra to manifest itself. These 2 chakras are the ones who manifest
all that you see. But these chakras are the ones who emit vibrations of different kinds. And because of their angularities, like if you have some sort of a cardboard attached with small holes of different colors, which rotates all the time, you get different colors. Also, you can get different permutations and combinations. In the same way, different permutations and combinations are created. And that is how you get all the advantages of Sahaja Yoga. So these two chakras are very important. I do not know if you know of any mantras about Sri Chakra, but I'll give you a book. Later on, I'll translate it to you and you can compose something for Sri Chakra. Sri Chakra on the right side, Lalita Chakra on the left side. So what we are really worshipping today is Mahasaraswati power and Mahakali power, both put together. So now we've started combining things, not individual. Now these two energies are very important. Without the energy, without the power, nothing exists. For example, if this light had no power to give light or to burn, it is useless. In the same way, without getting your realization, you are useless because your power is not awake, at least not complete. But these two powers give us lots of benefits even without realization. Whatever you see in this world created is done by these two chakras of the Adishakti. But here the power doesn't move. It's not moving. But in the human being, the power starts moving. When it starts moving, then we can say it is creating another world. But movement is not the only thing. This power acts, gives you intelligence, gives you all kinds of things which you have as human beings. But later on, this power itself becomes enlightened within you. With the left and right side, both become enlightened. This enlightenment, you get it when you get your self-realization. But not immediately. Not immediately. This one should understand. For example, if you have pain or if your chakra is catchy, you have to use your hands. You cannot say that the energy is flowing within me, so it's all right, I can manage. It's not like that. You have to use your hands to impart that power to yourself or to others. If you have pain in the stomach, then you can say that if there's energy in my stomach, why should I have pain in the stomach? But the play of these chakras have to come. And that is why you have to use your power of your hands. If you cannot use your hands, then you cannot impart this energy. Many people have asked me that, Mother, when will it move horizontal? It will move horizontal, no doubt. It does. But even that horizontal movement is to be guided
by these two very important chakras. So you must understand the importance of these two chakras within yourself. That's why I have told many a times, don't move your head too many times. And this way many people talk. I mean, it's style of talking. No, this, that. Very common with French especially. That's another way you are not respecting your chakras. Shouldn't move your shoulders too much. Mostly they talk like this. Is anti-chakras. Anti-chakras. Should keep your shoulders straight. When you are singing, you can move your whole upper part is all right, but not your shoulders. This is the thing one has to understand, that these two centers are to be looked at. You can move your neck, your body when you are singing. It's important. That helps. But not your shoulders. Shoulders are to be kept intact. But while saying just yes, you need not go on yes, 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 yes. It's very, very simple thing, but it can have a very bad effect. And those who move their shoulders too much do not feel vibrations much, because the chakras are not all right. It's a very simple thing to be understood, that they are the most important chakras we have. And whatever is to be used out of this Parama Chaitanya, they have to be used by these two centers. Even supposing your some chakra is catching on your spinal cord, you have to use your hands. Somebody can say, I can just put my attention. Doesn't work out that good. Because yet your attention has not reached that stage where these chakras, like Lalita chakra and Sri chakra, obey your attention. They do not. So you have to work out with your hands. Be careful. Don't move your shoulders too much. And if you see now, Indians, when they sing bhajans, they'll move the whole body. They'll do like this, but never their shoulders. The shoulders will move in the same way as the neck is moving. They might move their neck also, but they'll never move their shoulders like this, and is regarded as inauspicious according to Indian standards. Because of this culture, based on what the saints have told, and also about many seers have told, it is more related to spiritual life than to materialistic life. Now, the materialistic life, unless and until there is the foundation of the spiritual life, takes you to a very partial development, you can say. But to get a full development, you must have your foundation on spirituality. That's why spirituality, being the foundation, has to be deep, has to be fully equipped, has to be absolutely perfect. Then the whole building can be built. It's gone wrong in the West, doesn't matter. Now you can build it up. And then you'll be surprised how you become really solid people. This is a very short talk about Sri Chakra. I think I should sit down and write all about it. And it will be a nice, handy thing for you to read. But you must know that beyond thought when you go, these chakras become extremely efficient, because the thought puts a pressure on them. And because of the pressure, the movement of these chakras is very slow and ineffective.
But once you can get out of your thoughts and go into thoughtless awareness, then these chakras start working it out and you start moving much deeper into your own being. मी आज श्री चक्र आणि ललिता चक्र या दोन चक्रांची पूजा करावी असा विचार करत आहे. श्री चक्र आणि ललिता चक्र हे दोन्ही आपल्या खांद्यामध्ये आहे. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கு எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம் அம்மா. இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து மன்னித்து விடுங்கள். தாயே, எப்பொழுதும் தங்களின் கவனத்தில் நாங்கள் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். பூரண மந்திரம். ஓம் வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமः. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.